பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் எளிய மார்க்கம், பேஜ் நம்பர் 185. நாம் இதில் பாடம் 3 லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் வணிகவியலை குறித்த ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். முதல் இதில் வாசிப்போம். பொருள் செல்வம் அல்லாஹ்வின் பெரிய அருள்கொடையாகும். அதை அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்றவாறு சம்பாதிக்க வேண்டும், செலவு செய்ய வேண்டும். கியாமத் நாளில் மனிதனிடம் பொருளை எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய் என கேள்வி கேட்கப்படும். எனவே செல்வத்தை சம்பாதிப்பதிலும் செலவு செய்வதிலும் மார்க்க சட்ட நெறிகளுக்கு மாற்றமாக செயல்படுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பொருளை தவறான வழியில் சம்பாதித்து அனுமதிக்கப்படாத இடங்களில் அதை செலவு செய்வதால் உலக வாழ்க்கை நிம்மதியற்றதாகவும் மறுமை வாழ்க்கை கடினமானதாகவும் துயரத்திற்குரியதாகவும் ஆகிவிடும். மேலும் செல்வத்தை ஈட்டுவதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன. அதை செலவு செய்வதற்கும் பல்வேறு இடங்கள் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விரும்பத்தகாத வழிகளாகும். அவற்றில் ஒன்று லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும். இது மார்க்கத்தில் மிகப்பெரிய குற்றமாகும், அல்லாஹ்வின் சாபத்திற்கும் காரணமாகும். ஹதீஸில் வந்துள்ளது, லஞ்சம் கொடுப்பவரும் வாங்குபவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷியு வல் முர்தஷி. இதன் கருத்து, நபி அவர்கள் லஞ்சம் வாங்குபவனையும் லஞ்சம் கொடுப்பவனையும் மிக மிக வெறுத்தார்கள். மேலும் அல்லாஹ் அவனை தன்னுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்குவானாக என சாபம் செய்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அகிலத்தின் அருள்கொடையான பாவிகளுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வாறு சபித்துள்ளார்கள் என்றால் அந்த துர்பாக்கியவானின் தங்குமிடம் எதுவாக இருக்க முடியும்? எனவே நாம் லஞ்சம் வாங்குவதை விட்டும் கொடுப்பதை விட்டும் விலகி இருக்க வேண்டும். மேலும் சத்தியத்தையும் நீதியையும் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். லஞ்சத்தின் கொடுக்கல் வாங்கலில் மத்தியஸ்தர்களாக கூட இருந்துவிடக்கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஞ்சம் வாங்குபவனும் கொடுப்பவனுக்கு இடையில் உதவியாக செயல்படக்கூடிய மனிதரையும் சபித்துள்ளார்கள் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த லஞ்சம் குறித்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதில் நம்ம சுருக்கமாக 2 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பெரும் குற்றத்தில் இந்த லஞ்சம் என்று ஒன்று இருக்குது. லஞ்சம், கையேடுவா, தமிழில் என்ன சொல்லுவாங்க? கையூட்டு. என்ன லஞ்சம்? கையூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அரபில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அர்-ரஷ்வத்துன். அர்-ரஷ்வத்துன் அதுலேருந்து ராஷி வல் முர்ஷி அப்படின்னு வருது. ரஷ்வத்துன், அர்-ரஷ்வத்து அல்லது ரஷ்வத்துன். அலிஃப்லாம் வந்தா தன்வீன் வராது. அர்-ரஷ்வத்து என்றால் லஞ்சம் என்று அர்த்தம். சரியா? சரி, இப்போ குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த லஞ்சத்தை குறித்து ஒரு தீர்வு சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே குர்ஆன்ல விடையுண்டு. சூரா நம்ம இது படித்தோம்ல, அதாவது அது என்ன, ரம்லான் மாதத்துக்கு ஒரு வசனம் படித்தோமா? எத்தனாவது வசனம் அது? 2:188. அந்த வசனத்துடைய கடைசி ஆயத்து இந்த லஞ்சத்தை குறித்து தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நான் இதை இப்போ வாசிக்கிறேன். 2:188. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சூரத்துல் பக்ராவுல ரமலான் மாதத்துடைய அந்த வசனத்துடைய கடைசி ஆயத்து இதுதான். இதோட அந்த ஐன் முடியுது. 188. துதுலு பிஹா இலல் ஹுக்காம் அப்படின்னு வருதா? அது அங்கிருங்க. வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் வதுதுலு பிஹா இலல் ஹுக்காமி, நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருட்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். அல்லாஹ் சொல்றா. சரியா? இப்போ இந்த லஞ்சமை நம்ம எப்படி எடுத்துக்கிறலாம் அப்படின்னா 2 வகையாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது முஃப்தி, அதாவது ஃபத்வா சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் லஞ்சத்தை குறித்து கேள்வி எழுப்புறாங்க. பொதுமக்கள் கேட்குறாங்க, இப்போ லஞ்சம் கொடுக்கக்கூடாது, பெரிய குற்றம், ஹராம் சொல்கிறீங்கல்ல, இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறது? எல்லா இடத்துலையும் இந்த லஞ்சம் ஹராமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லஞ்சத்தை 2 விதமாக பிரித்து சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய உரிமையை பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய சில ஊதியம், சில காசு, அது லஞ்சம் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமது உரிமைனா இப்போ ஒரு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, சாதி சான்றிதழ், இதெல்லாம் இப்போ உதாரணமாக ஒரு கரண்ட் பில் வாங்குறதுக்கு, ஒரு தண்ணி வசதி ஏற்படுத்துறதுக்கு, அந்த அண்டர் டேபிள் அந்த அக்கௌண்ட் கொடுக்கலன்னா ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நடக்காது.
இது மற்றவர்களுடைய உரிமை கிடையாது, நம்முடைய உரிமையை நாம பெறுவதற்கு முயற்சி செய்யறதுக்கான ஒரு ஊதியம். புரியுதா? இது ஒரு வகை. இந்த வகையில நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னா அது மற்றவங்களுடைய உரிமையை நம்ம பறிக்கல, நமக்கான உரிமையை போற அதிகாரிகள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கல. நேர்வழியில போனா ரொம்ப நாள் ஆகுது, சில நேரம் கிடைக்காம போயிருது, ரொம்ப போராடி பார்த்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஊதியத்துக்கு குற்றம் கிடையாது. ரெண்டாவது தான் நம்மளுடைய காரியங்கள் நிறைவேற. அது என்ன காரியம் அப்படின்னா மற்றவனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய காரியம். ஒரு கோட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோட்டா, டீச்சருக்கு ஒரு கோட்டா இருக்குது. அதில் இப்போ ஒரு ஆள்கிட்ட இடம் இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அந்த கோட்டாவை என்ன செய்கிறாரு, வாங்குறாங்க. அப்படின்னா இதுதான் லஞ்சம், இதுதான் மிகப்பெரிய குற்றம். சரியா? அப்படி தானே? இதுதான் மிகப்பெரிய குற்றம். மற்றவர்களுடைய உரிமையை பறிக்கும் பொழுதோ இல்லை பொது இடத்தை அபகரிக்கும் பொழுதோ அல்லது அனாதை சொத்துக்களை அல்லது மற்றவர்களுக்கு உரிய விஷயத்தை நம்ம காசு கொடுத்து அதை நம்ம கைப்பற்றிக்கிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ உதாரணம் இப்படி சொன்னால் நமக்கு புரியும். ஒரு டாக்டர், இது நடந்த நிகழ்வே தான். அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு டாக்டர், ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மருத்துவ ஆசிரியர். அவர் நிறைய டாக்டர்ஸுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் என்ன சரியாக கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு அப்படின்னா அது டாக்டர் ஆகிறதுக்கான தகுதி கிடையாது அவருக்கு. ஆனால் என்ன செய்கிறாரு, காசை கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி எல்லா சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி டாக்டருக்கு இது பண்ணிட்டார், வாங்கியாச்சு, டாக்டர் ஷீட் கிடச்சிருச்சு, MBBS ஆகிட்டார். அவர் என்ன ஆகுதுன்னா இந்த ஆசிரியர் இருக்கார்ல, அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாத போயிது. ரொம்ப இது பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா வஃபாத் ஆயிடுச்சு அந்த அம்மா. உள்ளே இருந்து வெளியில் வர்றது யார்? அந்த லஞ்சம் கொடுத்து இது பண்ணார் இல்லையா? ஆமாம். இதுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கீழே ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. பிச்சை எடுத்தாவது படித்த பின் பிச்சை எடுக்காது. எப்படி இருக்கு பாருங்க. பிச்சை எடுத்தாவது நீ என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ, படித்த பின்னாடி நீ பிச்சை எடுக்காது. அல்லாஹ் இப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு அதிகார வர்க்கத்தில் நம்ம அமரும் பொழுது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் பொழுது, நம்ம ஏதாவது இப்படி மற்றவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு நீ துணை போகாத அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி. இதுதான் லஞ்சம். இப்போ சின்ன விஷயத்திற்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த குற்றத்தில் சேராது. அதனால் இப்படியான விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். நம்மளுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவோ இல்லை அடுத்தவர்களுடைய உரிமையை நம்ம கைப்பற்றுவதற்காகவோ இல்லை அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம் எடுத்துக்கொள்வதற்காகவோ நம்மளுடைய காசு பணத்தை செலவழிக்கவே கூடாது. ஏன்னா மறுமையில் அல்லாஹு தஆலா எப்படி சம்பாதிச்ச எப்படி செலவு பண்ண அதை கண்டிப்பாக என்ன செய்வான், கேட்கத்தான் செய்வான். இப்பயுமே நம்ம பார்க்குறோம், அதாவது பணக்காரவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காசு கொடுத்து என்ன செய்கிறாங்க, அமைதியாக வாங்கிக்கிறாங்க. அதுவே அந்த ஏழைகளாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது இதுதான், அவங்க ஏழை ஒன்றும் கிடையாது, நான் காசு என்ன செய்கிறேன் அள்ளி இறைக்கிறேன், அதுக்கு எனக்கு அந்த இதை என்ன செய்ய நீ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட வழிகளில் அதை தேடிக்கொள்கிறார்கள். இப்போ அல்லாஹு தஆலா அதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இந்த இடத்துல சொல்றா. அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருட்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்கு அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். அப்படிங்கிறத கொடுக்கல நெருங்கிறது கூட தவறுங்கிறத அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வசனத்தின் மூலம் தெரிவுபடுத்துகிறான். அதனால தான் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, லஅனல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ராஷிய வல் முர்தஷிய அப்படின்னு சொல்லிட்டு, ராஷிய வல் முர்தஷிய, இதில் லஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம இருக்கக்கூடாது, முர்தஷிய வாங்கக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.